அண்மைச் செய்தி. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் இன்று மக்கள் சந்திப்பை விஜய் தொடங்க இருக்கும் நிலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் மக்கள் சந்திப்பு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. 1 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அந்த பகுதியில் அனுப்பப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது வரை செய்யப்பட்டிருக்கிறது? விஜய் எப்போது களத்திற்கு வர இருக்கிறார்? விவரங்கள் என்ன? தர்ஷினி வணக்கம். தற்போது உப்பளம் மைதானம் அந்த பகுதியிலே தான் நாம் இருக்கிறோம். இந்த இடத்திலே தான் விஜயனுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிகாலை முதலே ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் முறையாக புதுச்சேரியிலே பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். முதல் முறையாக அரசியல் கட்சி தலைவராக விஜய் எங்கள் மாநிலத்திற்கு வருகிறார் என்று சொல்லி இங்கே ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. இன்னும் பாஸ்கள் வைத்திருப்பவர்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதன் காரணமாக பலரும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இன்றைய அந்த நிகழ்வை பொறுத்த வரையிலே புதுச்சேரியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உட்பட அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மைதானத்திலிருந்து 2 புறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதுச்சேரி காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள், கார்கள் இருந்தால் உடனடியாக அந்த கார்களை மடக்கி சோதனை செய்கிறார்கள். கார்களுக்கு உள்ளே இருப்பவர்கள் யார்? விஜய் ரசிகர்களா அல்லது மருத்துவமனை உள்ளிட்ட வேறு ஏதேனும் முக்கிய தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களா என்பதை பார்க்கிறார்கள். விஜய் மாநாட்டிற்காக, அந்த விஜயனுடைய மக்கள் சந்திப்பை பார்ப்பதற்காக வந்த நபர்களாக தெரிந்தால் அவர்களை உடனடியாக எச்சரித்து திரும்பி செல்லும்படி அறிவுறுத்துகிறார்கள். காரணம், இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5000 பேரும் யார் என்பது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு QR கோடு பொருத்தப்பட்ட பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தற்போது இந்த நிகழ்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது.